எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். முக்கியமாக இதெல்லாம் நெய்வேத்தியத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாலும் தேங்காயும் சேர்த்து இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். ஆனால் அது தேங்காய் திரட்டுப்பால் கிடையாதுங்க. தேங்காய் திரட்டுப்பால் அப்படின்னா அதில் பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. பாலை குறுக விட்டு தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால அந்த பால்கோவா வாசனை, தேங்காய் அங்கங்கே கிடைக்கும். நிறைய நட்ஸு போட்டிருப்போம். அதிக அளவு நெய் தேவையில்லை. முக்கியமாக வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை ரொம்ப சுலபமாக செய்யலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாலும் தேங்காயும் சேர்த்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் பால், காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது 2 நாள் மீந்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால், அதை வச்சுருந்தான் இந்த ஸ்வீட் செஞ்சு காமிக்கிறேன். 3/4 லிட்டர் காய்ச்சின பாலை நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம், பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு இது பார்த்திங்கன்னா பாதி அளவாக குறுகணும். ஒரு கரண்டியும் போட்டுட்டிங்கன்னா மேலே பொங்காது. நம்ம பக்கத்துலேயே வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்ச தேங்காய், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை உடச்சிட்டு ஒரு மூடி தேங்காய் நம்ம பூத்துருவலாக துருவிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கத்தியால் சின்ன சின்ன கீத்தாக போட்டு நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் கூட நம்ம துருவிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் பால் நல்லா பாதி அளவோட இன்னும் கீழே குறுகி இருக்குங்க. அப்படியே இந்த பாலாடையோடு சேர்ந்து நல்லா குறுகி இருக்கணும். இப்போ நான் துருவி வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு இன்னுமே கொஞ்சம் ஒன்று போல் நான் பொடிச்சின்னு வரப்போகிறேன். பொடிச்சின்னு வரணும், தண்ணி போட்டுலாம் அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பொடிச்சின்னு வந்த அந்த தேங்காய் துருவலை அந்த குறுகுன பாலில் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா தேங்காயிலையும் ஒரு நீர்த்தன்மை இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி ஆகிடும். இன்னொன்று இது ஒரு 3-4 நாள் வச்சுருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த பாலோடு சேர்ந்து அந்த தேங்காயும் நல்லா உங்களுக்கு கொதிக்கணுங்க. எவ்வளோ நேரம் நமக்கு அந்த பால்லையே தேங்காய் வேகுதோ சட்டுன்னு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமலே ஒரு 4 நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் உங்களுக்கு அந்த தேங்காயிலேருந்து தண்ணி விட்டுட்டு திரும்பவும் குறுக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் பொடிச்ச வெல்லமே இப்போ கடைகளில் கிடைக்குது. நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் நான் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்றப்ப ஒயிட் கலர், அதாவது சர்க்கரை சேர்த்துருந்தாங்க. நிறைய பேர் சர்க்கரை வேண்டாம் வெல்லம் சேர்த்து ஏதாவது ஸ்வீட் ரெசிபிலாம் செஞ்சு காமிங்கிறதுனால நான் இப்போ இந்த நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச வெல்லம் இருந்தால் சேர்த்துருக்கேன். நீங்கள் கட்டி வெல்லமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைஞ்சி திக்காகணுங்க. நீங்கள் நிறைய தண்ணி விட்டு வெள்ளை கரைசல் வச்சுட்டு அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த ஸ்வீட்டு கிடைக்கிறதுக்கு. 3/4 கப்பையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வீட்டில் இருந்த பாதாம், முந்திரி, சாரப்பருப்பு சேர்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டதில் நிறைய முந்திரி பருப்பை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருந்தாங்க. அதனால் நட்ஸு ரொம்ப முக்கியங்க. இந்த நட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி நட்ஸு சேர்த்தோன்னே இன்னுமே சீக்கிரமாக கெட்டிப்படும். முந்திரி பருப்பு மட்டுமாவது நம்ம சேர்க்கணுங்க. எல்லார் வீட்லேயுமே பாதாம், சாரப்பருப்புலாம் இருக்காது. ஆனால் பாயசத்துக்குன்னு எல்லார் வீட்லேயும் முந்திரி பருப்பு வச்சுருந்துப்பீங்க. ஒரு 20 முந்திரி பருப்பை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா சுருளை கிளறிண்டே வரணும். வானலியில் ஒட்டாமல் அப்படியே பந்து போல் சுருண்டு வரும். இப்போ நான் இதுக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஆனால் ஸ்வீட் போடலைங்க. திரும்பவும் நான் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தேன். அளவுகள் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு விதமான கப்பு இருக்கும். தேங்காய் துருவல் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒரு 1/4 கப்பு நீங்கள் வெல்லமோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எது வேணால் எடுத்துக்கோங்க. அதனால் தேங்காவை அளந்துண்டு அதில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஸ்வீட் அளவு சரியாக இருக்கும். திரும்பவும் நமக்கு கொஞ்சம் இலகி கொடுக்குங்க. ஏன்னா திரும்பவும் நம்ம வெல்லம் சேர்த்ததுனால நல்லா சுருளை கிளறணும். ரொம்ப அளவு நெய்யெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் இந்த ஸ்வீட்டை நல்லா கிளறி முடிச்சுட்டு வாசனைக்காக ஒரு 3 டீஸ்பூன் நெய் தாங்க சேர்த்தேன். பாருங்கள், நல்லா சுருளை வந்துட்டுருக்கு. பால் சுண்டை காய்ச்சறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் ஆகும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுங்க. கடைசியாக அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டா நமக்கு சாப்பிட்றப்ப நல்ல மணமாக இருக்கும். கரண்டியால் எடுத்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறப்போ ஒட்டாமல் இருக்கும். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்வேத்தியத்துக்கு இந்த ஸ்வீட் செய்யலாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு பாலோடு சேர்த்து நம்ம செய்கிறதுனால கிருஷ்ண ஜெயந்திக்கு அம்பாளுக்கும் பால் ரொம்ப விசேஷம். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பாலை குறுக விட்டு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். நம்ம எடுத்து போடுறப்பே கரண்டியால்
ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப்லேருந்து எடுத்து போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அந்த பால்கோவா வாசனை, நடுவில் அந்த தேங்காய் தட்டுப்படும், நம்ம போட்டிருக்கிற நட்ஸு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவசியம் அதுவும் வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். முக்கியமாக பால் மீந்து போயிட்டா என்ன பண்ணலான்னு நினைக்கிறப்ப ஒரு தேங்காய் இருந்தால் போதும், உடனே இந்த ஸ்வீட்டு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.